அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்க போறோம். இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கதை. இந்த கதை மூலமா நான் என்னையவே நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்கு, என் மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்கு, நான் பல பேரை பத்தி வச்சிருந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்த ஒரு முக்கியமான கதை இது. இதுவும் ஒரு ஜென் கதையோட சேர்ந்தது தான். இந்த ஜென் கதையில ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு ஜென் முனிவர் இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக ஒரு படித்தறிந்த அறிஞர் ஒருத்தர் வராரு. ஸோ குருஜியை பார்த்து கேட்கிறாரு, குருஜி நான் நிறைய விஷயங்களை எனக்கு நிறைய தெளிவில்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு, நான் உங்ககிட்ட பார்த்து அதையெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராரு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எதை பத்தின உங்களுக்கு ஆராய்ச்சி இருக்கு சொல்லுங்க, நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த படித்தறிஞரும் வரிசையா ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே வராரு. கேள்வி கேட்டுட்டு அந்த குருஜி பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த படித்தறிந்தவர் அவரோட மனசுல அந்த விஷயங்களை பத்தி என்னென்னலாம் அவர் நினைச்சிட்டு இருக்காரோ அதுகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. பாக்குறாரு குருஜி, அவர் கேள்வி கேட்டுட்டு அவரே அதுக்கான ஒப்பீனியனையும் சொல்றாரு ஒழிய அவர் குருஜியை பேசவே விடாம பேசிட்டே இருக்காரு நான் ஸ்டாப்பா. அப்புறம் திடீர்னு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிச்சன் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா டீ ரெடி ஆயிட்டு இருந்தது. உடனே குருஜி என்ன சொல்றாரு, சரி வாங்க, ரொம்ப நேரமா பேசி களைச்சிட்டோம், நம்ம ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. போயிட்டு அங்கிருந்த வேலையாட்கள் கிட்ட டீ கொஞ்சம் 2 பேத்துக்கும் டீ வேணும் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கும் ஒரு கப்ல டீ கொண்டு கொடுக்குறாங்க அங்க வேலையாள். உடனே அந்த டீ கப்பை வாங்கி 2 பேரும் ஒரு கொடுத்துறாரு. அந்த படித்தறிந்த அறிஞருக்கு ஒன்றும் இவருக்கு ஒன்று எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாரு, அந்த கிச்சன்ல இருந்து வந்தவங்க கிட்ட ஒரு பவுல்ல டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களும் டீ பாட்ல டீ கொண்டு கொடுக்குறாங்க. இந்த குருஜி என்ன பண்றாரு, அந்த டீ பாட்ல இருக்கிற டீயை எடுத்து நம்ம படித்தறிந்தவர் கையில் இருக்கிற டம்ளர்ல ஊத்திட்டே இருக்காரு. உடனே அந்த படித்தறிஞர் பார்த்து, ஆல்ரெடி அதுல தான் டீ இருக்கே, நீங்க எப்படி ஊத்துறீங்க, பாருங்க பாருங்க, இப்ப எல்லாமே வெளியே வருது இல்லையா, பாட்டை விட்டு வெளியே வருது இல்லையா, எப்படி டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே படித்தறிந்தவர்கிட்ட அந்த ஜென் குருஜி என்ன சொல்றாரு, நீங்க ஆல்ரெடி ஒரு டீ இருக்கிற கப்ல இன்னொரு டீ ஊத்துனா என்ன ஆகுது, கீழே போகுது, அதுல நிக்கலன்னு சொல்றீங்க. அதே மாதிரிதான் உங்க மனசுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்காகவுமே பாத்தீங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இது இப்படி, அது அப்படி, இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருந்திருக்கலாம். உங்க மனசுல எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா புதுசா ஏதாவது விஷயத்த கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. கத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க, இன்னைக்கு வந்ததுல இருந்து நீங்க கேள்வி கேட்டுட்டு நான் பதில் சொல்லி என்கிட்ட கத்துக்கிறதுக்கு பதிலா நீங்களே ஒவ்வொன்றுக்கும் உங்களோட மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்றது உங்க மைண்ட்ல போகுமா? போகாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்த கப்பை எம்டியா வைக்கணும். கரெக்டா? எம்டியா வைக்கிறப்பதான் அதுல வேற ஏதாவது ஒண்ணு போர் பண்ணவோ, அது வேற ஏதாவது போட்டோம்னா அந்த உள்ள கப்புக்குள்ள போய் நிற்கும். அது மாதிரி அந்த எம்டி கப், இந்த கான்செப்டுக்கு பேர் எம்டி கப். நம்ம எப்பவுமே நம்ம மனசை ஆராய்ச்சி பண்ணி எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம மனசை குப்பை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா புதுசா நல்ல விஷயங்கள் அதுல போய் திணிக்க முடியுமா? முடியாது. இல்ல புதுசா ஏதாவது நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தான் எல்லாத்த பத்தி எல்லா விஷயமும் தெரியுமே அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டோடவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெளியிருந்து எதையுமே கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லாம இருக்கிறோம். நம்ம ஆனா சொல்லுவோம், நான் இதை படிக்கணும், அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு. ஆனா அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா முதல் வேலை நம்ம என்ன பண்ணணும், நம்ம உள்ள இருக்க கப்பை எம்டியா வச்சுக்கணும். எம்டியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நல்ல விஷயங்களை நம்மளால ஈர்க்க முடியும், நல்ல விஷயங்களை நம்மளால எண்ண முடியும், நல்ல விஷயங்களை நம்மளால கற்றுக்க முடியும். ஸோ இந்த எம்டிங் கப் அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நீங்களே உங்களை ஒரு அகத்தின் ஆய்வு செஞ்சு பாருங்க. உங்க மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்து எது வேணும் வேண்டாம் அப்படிங்கறத இன்னைக்கு தூக்கி போடுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.